இந்த கேக்ல லாஸ்ட் மினிட்ல ஒரு சொதப்பல் ஆகி போச்சுங்க. அது என்ன சொதப்பல் பாக்குறதுக்கு முன்னாடி இது என்ன கேக் யார் ஆர்டர் பண்ணு பார்க்கலாமா? என்னோட கஸ்டமர் லாஸ்ட் மினிட்ல ஒரு 10 o'clock இருக்கும் நைட், அப்போ கால் பண்ணிட்டாக்கா, நாளைக்கு காலையில 1 kg ஒரு ரெட் வெல்வெட் தீம் டால் கேக்ல ஆனிவர்சரி தீம்ல பண்ணித்தாங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பிக் அனுப்பியிருந்தாங்க. அந்த பிக்ல உள்ள ஒரிஜினல் ஃபிளவர்ஸ் மாதிரியே பண்ணித்தாங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை கோட் பண்ணி மெயின் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மார்னிங் தான் டெக்கரேட் பண்ணி எடுத்திருந்தேன். ஒரிஜினல் ஃபிளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது தான் கேக்ல இந்த சொதப்பல் ஆகி போச்சு. ஒழுங்கா ஃபிளாஸை பிளேஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் எடுத்துட்டு பண்ணினேன்னா அப்போ அதில் ஒரு பெரிய பாதாள குழி விழுந்துட்டு, என்னடா இப்படி பாதாள குழி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே சொதப்பின கேக்கை ரீக்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்சம் ஃப்ளவரை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கவர் பண்ண பிறகு லோஸ் லீஃபை வச்சு பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஆனிவர்சரி டாப்பர் பிளேஸ் பண்ணிட்டு கேக்கை ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். கேக் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் கேக் வேணும்னா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.